புடவைக்காரி ஒண்ணுப்பா ஆராய்ஞ்சு சொல்லுறம்பா அந்த வெள்ளை புடவைக்காரி அண்ணன் மதுரை வேற அந்த காவலு பூச கண்ணு காவல பூச வெள்ளை படவையில ஒரு சாமி மொத்தம் 3 சாமி இருக்குதா சரியா? இன்னைக்கு என் உடம்புல ஒரு நேரம் பேசுற சாமி ஒரு நேரம் பேசுறது இல்ல சரியா? என் சாமியை கொஞ்சம் நிப்பாட்டி கொடு சாமி, நல்லாட்டி கொடு சாமின்னு வந்த புள்ள சரியா? என் காட்டுக்குள்ள உட்காந்துருக்கு அந்த கருப்பு சரியா? அந்த கருப்பை கொஞ்சம் நல்லாட்டி கொடுக்கணும். அதே மாதிரி என் உடம்புலயும் கொஞ்சம் நல்லபடியா சுத்தத்தை கொடு சாமி. என்கிட்ட முன்னலா பேசின சாமி கொஞ்சம் பேசணும்னு கேட்க வந்தேன். அதுதான்ப்பா நினைச்சு வந்தேன். சாமியை கொடையில அனுப்பி தரணும். அதே மாதிரி வீட்டிலையும் கொஞ்சம் நிம்மதியை கொடுக்கணும். அதே மாதிரி வாழ்க்கை நல்லபடியா அமைச்சு கொடுக்கணும் சரியா? அதே மாதிரி எல்லாமே முடக்கம் கமுந்து போயிருச்சு உன்னோட இடத்துல சரியா? அதை பழைய நிலைமைக்கு நம்ம பழைய தொழிலுக்கு போகணும் சரியா? என் தொழிலை மீடேற்றி தரணும் சரியா? நான் போற இடத்துல காப்பாத்தி கொடுன்னு கேட்க வந்தேன் சரியா? நான் சொல்றேன் கேட்டுக்கடா. சொல்லி தொழில்னால ரொம்ப பிரச்சனையா இருக்குது. ஆமா சாமி சரியா? ரொம்ப முடக்க நீ அங்க அந்த இடத்துல நிம்மதியாவே இருக்க முடியாது சரி? அந்த அளவு உன்னை அந்த இடத்தோடு துரத்துதப்பா. அந்த இடத்துல நல்ல நாட்டி உட்கார வச்சு தருவியான்னு கேட்க வந்தேன் சரியா? சொந்தமா பள்ளிக்கூடம் வச்சிருக்கேன். நான் சொல்றேன் கேட்டுக்க. அந்த இடத்துல ரொம்ப கஷ்டம் கொடுத்துருச்சு. அதுக்கு உண்டானது எதிரி போட்டி இருக்குது. அதையும் ஒதுக்கி கட்டி நான் குடும்பத்தை வாழ வச்சு கொடுத்துறேன். அதே இடத்துல மறுபடியும் உன்னை சம்பாதிக்க வச்சு தரேன் சரியா? அதுதான் நான் மறுபடியும் அந்த இடத்துல சம்பாதிக்க